ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், இன்னும் கொஞ்சம் டேஸ்ல T20 வேர்ல்ட் கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இருந்த ஒரு கிரேஸ் கூட இந்த வேர்ல்டு கப்புக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னவா இருக்கும்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் 2022. அதுக்கு மெயின் ரீசன் இந்தியால எல்லாருமே டப்புன்னு அவுட் ஆயிட்டு உள்ள போகும்போது கிங் கோலி கிரவுண்ட்ல இறங்கி நடந்து வந்திருப்பாரு. அந்த இன்னிங்ஸை பயங்கரமான ஒரு இன்னிங்ஸா டெவலப் பண்ணி 89 அடிச்சிருப்பாரு. அதுலயும் ஹாரிஸ் ரவுஃபை தூக்கி ஒரு ஷாட் அடிப்பாரு பாருங்க. T20 ஐகானிக் ஷாட், அதுவும் அந்த பேஸுக்கு பயங்கரமான ஒரு ஷாட். சீரியஸா அசால்ட்டா தூக்கி வெளில அடிச்சிருப்பாரு ஹாரிஸ் ரவுஃப். நீ போப்பா 152 வந்து சும்மா அப்படின்ற மாதிரி தூக்கி ஒரு ஷாட் அடிச்சிருப்பாரு. வேற லெவல் மேட்ச். நான் ஏன் வந்து T20க்கு வந்து கிரேஸ் திறந்துருச்சுன்னு சொல்றேன்னா, இந்த மனுஷன் அந்த ஃபார்மேட் ஆடாதது மட்டும்தான் மெயின் ரீசன் நான் சொல்லுவேன். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா 2014 and 16 இந்த இயர்ல யார் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருந்தாங்கன்ற லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிங் கோலி அந்த மனுஷன் தான் வந்து வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி T20 வேர்ல்ட் கப்ல 1200 ரன்னுக்கு மேல அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன் இவர் தான். ஏன் இப்போ நம்ம கடைசியா ஜெயிச்சோமே சவுத் ஆப்பிரிக்கா கூட, அப்போ கூட யார் அடிச்சு கொடுத்து ஜெயிக்க வச்சது? கிங் கோலி. ஸோ இந்த மனுஷன் T20 ஃபார்மேட் ஆடாததுதான் T20 வேர்ல்ட் கப்புக்கான கிரேஸை குறைச்சதுக்கு மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு கிங்ஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. See you on next video.